மார்ச் 16, 2026 அன்றைக்கு மாலையில சுமார் 5 மணி அளவுல பினு தேவி அப்படிங்கிறவங்க தங்களுடைய அம்மா வீட்டுக்கு வராங்க. காலையிலிருந்து 4-5 தடவை ஃபோன் பண்ணி பார்த்து தன்னுடைய அம்மா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பார்க்கறதுக்காக அவருடைய மகள் அங்க வராங்க. அங்க வந்து பார்த்தா அவங்களுடைய அம்மா வீடு வெளியில பூட்டி இருக்குது. பக்கத்து வீட்டுல போய் இந்த மாதிரி அம்மா எங்கீங்க நீங்க பார்த்தீங்க வெளியில போகும்போது சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்டபோது பக்கத்து வீட்டுல அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் தெரியலமா, காலையில ஒரு 9-9:30 மணி இருக்கும், உங்க அம்மா வீட்டை பூட்டிட்டு போறதை நான் பார்த்தேன், ஆனா ஒன்றும் சொல்லல உங்க அம்மா, அதனால எங்க பக்கத்துல தான் போவாங்கன்னு நினைச்சிட்டு நானும் ஒன்றும் கேட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, எங்கேயாவது பக்கத்துல போனவங்க தெரிஞ்சவங்க வீட்டுல உட்கார்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்துட்டு சாயங்காலம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. மார்ச் 17, 2026 ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற பல்திவான் அப்படிங்கிற அந்த கிராமத்துல அன்றைக்கு காலையில பயங்கரமான பரபரப்பு. அங்க ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல காலை கடனை கழிப்பதற்காக ஒருத்தர் ஒதுங்கி இருக்கிறாரு. அங்க போனவர் கண்ணில் பட்ட காட்சி அவரை கதிகலங்க வச்சிருக்குது. அங்க அரைங்குறையுமா கட்டப்பட்ட ஒரு சாக்கு மூட்டை கிடந்திருக்குது. அந்த சாக்கு மூட்டை முழுவதுமே ரத்தத்தால நனைஞ்ச மாதிரி, ரத்தம் உறைந்து போனா அந்த டார்க் ரெட்டா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிற பார்த்தவரு ஒரு அச்சத்தோட அந்த சாக்குக்கு பக்கத்துல போய் பார்க்கிறாரு. அந்த சாக்குடைய அந்த மேல் பகுதி சரியாக கட்டப்படாம அது அவிந்து கிடக்குது. உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு தலையில்லாத பெண்ணுடைய முண்டம் கிடக்கிறத பாக்குறாரு. அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினவரு அங்க அக்கம் பக்கத்துல இருந்து அவங்க கிட்ட சொல்றாங்க. உடனடியாக போலீசாருக்கும் தகவல் போகுது. போலீசார் அங்க விரைந்து வந்து பார்த்தபோது ஒரு பெரிய அரிசி சாக்குக்குள்ள ஒரு தலையில்லாத கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில ஒரு பெண்ணுடைய முண்டம் மட்டும் கிடக்குது. பெண்ணுடைய தலையையும் காணோம், கை கால்களையும் காணோம், முண்டம் மட்டும் கிடக்குது. அந்த சாக்கு முழுக்க ரத்தம் ஈ மொச்சுக்கிட்டு இருந்திருக்குது. அதை பார்த்த போலீஸ்காரங்களே அதிர்ச்சி அடையறாங்க. உடனடியாக போலீசார் வந்து அந்த பகுதி முழுவதையும் தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராங்க. இந்த பெண் யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி போலீசார் அந்த கிராமத்துல விசாரிக்கிறாங்க. அப்படி போலீசார் விசாரிக்க ஆரம்பிச்ச போதுதான் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சில பெண்கள் என்ன சொல்றாங்க, சார் நேத்து காலையில இருந்தே நதிதேவி அம்மாவை காணாங்க சார், நாங்க அவங்கள நேத்து சாயங்காலம் கூட அவங்க பொண்ணு வந்து பார்த்துட்டு தேடிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனடியாக போலீசார் அந்த நதிதேவி அம்மாவுடைய வீட்டுக்கும் அவருடைய மகளுடைய வீட்டுக்கும் ஆள் அனுப்புறாங்க. நதிதேவி அம்மாவுடைய வீட்டுக்கு போனா அங்க வீடு பூட்டப்பட்டிருக்குது. அதே சமயத்துல போலீசார் நதிதேவி அம்மாவுடைய மகளுடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்ட உடனே பதறி அடிச்சுக்கிட்டு அவருடைய மகள் அந்த ஸ்பாட்டுக்கு ஓடி வராங்க. அங்க வந்து அந்த சாக்குக்குள்ள கிடந்த பெண்ணுடைய உடலை பார்த்து அந்த அம்மா கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த முண்டம் உடுத்தி இருந்த உடை இருக்குது இல்லையா, அது தன்னுடைய தாயார் உடுத்திய சாரி தான் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணு கதறி அழுது அங்கேயே மயக்கம் போட்டும் விழறாங்க. இந்த விஷயம் அந்த கிராமம் முழுவதும் காட்டு தீயை போல பரவுது. உடனடியாக போலீசார் அந்த கிராமம் முழுவதையுமே தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வராங்க. இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸாக மாறப்போகுது அப்படின்னு நினைச்ச போலீசார் உடனடியாக 10 டீம்களை ஃபார்ம் பண்ணி இந்த பெண்மணிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்றாங்க. முதல் வேலையாக போலீசார் அந்த பகுதி முழுவதும் தேடுறாங்க. நதிதேவி பாவரி அம்மாவுடைய தலை கை கால்கள் எங்க அப்படின்னு சொல்லி போலீசார் அங்க தேடுறாங்க. போலீசார் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தேடி பார்க்கறாங்க. ஆனா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு போலீசுடைய மோப்ப நாயையும் கூட்டிட்டு வராங்க. அது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லிட்டு போலீசார் மேலும் போர்ஸ் கொண்டு வந்து இறக்குறாங்க. ட்ரோன்களை கொண்டு வந்து இறக்குறாங்க போலீசார். அந்த ட்ரோன்களை பறக்க விட்டு அந்த ஸ்பாட்ல இருந்து பல கிலோமீட்டர் தூரத்துக்கு போலீசார் தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பகுதி முழுவதுமே பாறைகள் நிறைந்த பகுதியாக இருக்குது. அதனால இந்த ட்ரோன்களை கீழாலேயே பறக்க விட்டு அங்க ஏதேனும் பாடிகள் கிடக்குதா, இந்த மாதிரி சாக்குல தான் கட்டி கிடக்குதான்னு போலீசார் தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீசார் தேட ஆரம்பிச்ச
2 மணி நேரத்துல இந்த பாடி கிடக்குது இல்லையா, இந்த பாடி கிடக்கிற இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல இதே மாதிரி ரத்தம் தோய்ந்த சாக்கு மூட்டை ஒன்று கிடக்கிறத பாக்குறாங்க. உடனடியாக போலீசார் அங்க விரைந்து போய் அந்த சாக்கு மூட்டையை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு பெண்ணுடைய 2 கால்கள் மட்டும் கிடக்குது. அத போலீசார் கைப்பற்றி விட்டு தங்களுடைய தேடுதல் வேட்டையை மேலும் பிற ஏரியாக்களுக்கும் அப்படியே அதிகரிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து மேலும் பல கிலோமீட்டருக்கு சுற்றி சுற்றி போலீசார் தேடுறாங்க. போலீசாருடைய இந்த தேடுதல் வேட்டை கிட்டத்தட்ட 2 நாட்கள் நீடிக்குது நண்பர்களே. 2 நாட்கள் நீடித்த அந்த தேடுதல் வேட்டையில இந்த பெண்ணுடைய முண்டம் கிடந்தது இல்லையா, அந்த இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி அந்த பெண்ணுடைய தலை கிடைக்குது. அதே போல இந்த சைடுல எதிர் திசையில 7 கிலோமீட்டர் தள்ளி அந்த பெண்ணுடைய கைகள் கிடைக்குது. இதையெல்லாம் எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. அது மட்டும் இல்ல, இது எல்லாமே நதிதேவியுடைய உடல் பாகங்கள் தானா அப்படிங்கிறதையும் கண்டறிவதற்கு மருத்துவர்களுக்கு கட்டளையிடுறாங்க போலீஸ்காரங்க. நதிதேவியுடைய உடலின் எல்லா பாகங்களும் கிடைத்த பிறகு அந்த உடல் பாகங்கள் எல்லாமே நதிதேவியுடையது தான் அப்படின்னு முதல் வேலையாக போலீசார் கன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்ததாக அந்த உடல் முழுவதையும் போஸ்ட்மார்ட்டம் செய்யறாங்க மருத்துவர்கள். அதே சமயத்துல போலீசார் இந்த நதிதேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மகள் அப்புறம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல குடியிருந்தவங்க அப்படின்னு பலரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ஃபாரன்சிக் டீம் இன்ஸ்பெக்டருக்கு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நதிதேவியுடைய உடல் பாகங்கள் கிடைச்சது இல்லையா, அந்த சாக்கு மூட்டைகள்ல கொஞ்சம் மரத்தூள் எல்லாம் இருந்ததுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடலை புண்ணாக்கு பிட்டுக உள்ளுக்குள்ள கிடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நதிதேவி பாவரிய கொலை செஞ்சு போட்டிருந்த இடத்துல மரத்தூள்களும் கடலை புண்ணாக்கும் கிடந்திருக்குது அப்படின்னு போலீசார் ஒரு முடிவுக்கு வராங்க. உடனடியாக போலீசார் என்ன பண்றாங்க, அந்த கிராமத்துல எங்கெல்லாம் மரத்தூள் கிடக்குது அப்படின்னு சொல்லி வீடு வீடாக தேடுதல் வேட்டையை தொடங்குறாங்க. போலீசார் அப்படி தேடுதல் வேட்டையை தொடங்கிய போது நதிதேவி வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற முகேஷ் அப்படிங்கிறவருடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் அவரிடம் விசாரித்த போதுதான் அவர் ஒரு ஆசாரியார் அப்படிங்கிறது தெரியுது. அவர் ஆசாரியார் அப்படிங்கிறதுனால அவருடைய ஷெட்டை காட்ட சொல்றாங்க. அவர் வீட்டுக்கு சைடுல கூட்டிட்டு போய் தான் மர வேலையெல்லாம் செய்யற ஷெட்டை காட்டுறாரு. அந்த ஷெட்டுக்கு போன போது மர வேலை செய்யற ஷெட் இல்லையா, அதனால கீழே பூரா மரத்தூளாக கிடக்கிறத போலீசார் கவனிக்கிறாங்க. அதே ஷெட்ல இந்த சைடுல ஒரு மூலையில கடலை புண்ணாக்க குமிச்சு வச்சிருக்கிறத போலீசார் பாக்குறாங்க. அதை பற்றி முகேஷ் கேட்டபோது முகேஷ் என்ன சொல்றாருன்னா, சார் நான் ஒரு எண்ணாற்ற செக்கு வச்சிருக்கிறேங்க சார், அதுல கடலை எல்லாம் நான் ஆட்டி ஊர் மக்களுக்கு எண்ணெய் விற்பேன். அதே மாதிரி நான் கடலை புண்ணாக்க இந்த மாடு ஆடெல்லாம் வச்சிருக்காங்க சார், அவங்களுக்கு மாட்டு தீவனத்துக்காக நான் இந்த கடலை புண்ணாக்க வித்துருவேன். அதை நான் ஸ்டோர் பண்ற குடோன் இதுதாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நதிதேவியுடைய உடல் பாகங்கள் கிடந்த சாக்கு மூட்டைக்குள்ள இருந்தது 2 விஷயங்கள். ஒன்னு மரத்தூள், 2வது கடலை புண்ணாக்கு. இந்த ரெண்டுமே இந்த குடோன்குள்ள இருக்கிறத பார்த்த போலீசார் உடனடியாக முகேஷின் மீது சந்தேகம் திரும்புது. உடனடியாக என்ன பண்றாங்க, அந்த ஷெட் இருக்கு இல்லையா, அந்த கார்பென்ட்ரி ஷெட் அப்படியே அங்குலம் அங்குலமாக ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க ஆய்வு செய்த போது அந்த ஷெட்ல ஒரு மூலையில அந்த கடலை புண்ணாக்கெல்லாம் குமிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு பக்கத்துல சில ரத்த துளிகள் கிடக்கிறத போலீசார் கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கடலை புண்ணாக்க குமிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கடலை புண்ணாக்கு மேலையும் சில ரத்த துளிகள் தெரிச்சிருக்கிறது தெரியுது போலீசாருக்கு. உடனடியாக போலீசார் இந்த முகேஷுடைய வீட்டுக்குள்ள போய் தேடுறாங்க. வீட்டுக்குள்ள போலீசார் போய் தேடிய போது அவங்களுக்கு ரத்த துளிகள்லாம் கிடைக்கல. ஆனால் அவங்களுக்கு ஒரு ரம்பம் ஒண்ணு கிடைச்சிருக்குது, இந்த மரம் அறுக்கிற ரம்பம். இதெல்லாம் கிடைச்ச உடனே போலீசார் உடனடியாக முகேஷை வளைச்சு பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. இதற்குள்ளாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பாவரி தேவிய கொலை செய்தவங்க தலையில ஏதோ ஒரு பொருளை கொண்டு பலமா அடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவருடைய உடல் பாகங்கள், அதாவது தலை, கை, கால் எல்லாம் இருக்குது இல்லையா, இதை ஒரு கோடாலி கொண்டோ அல்லது அருவாள் போன்ற பொருள் கொண்டோ வெட்டி
துண்டாக்கல, மாறாக ரம்பம் போன்ற ஒன்றை யூஸ் பண்ணி அதை அறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. உடனடியாக போலீசாருக்கு முகேஷ் வீட்டுல இந்த ரம்பத்தை பிடிச்சாங்க இல்லையா, அது நினைவுக்கு வருது. முகேஷின் மீது தங்களுடைய முழு கவனத்தை திருப்புறாங்க போலீஸ்காரங்க. முகேஷ தனியாக வச்சு இந்த மாதிரி நதிதேவி பாவரி அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி முகேஷ் சாதிக்கிறான். மேலும் அவன் என்ன சொல்றானா, சார் அந்த அம்மாவை எனக்கு நல்லா தெரியுங்க சார், அப்பப்ப எங்க வீட்டுக்கு இந்த மாட்டுக்கு கடலை புண்ணாக்கு வாங்குறதுக்காக வருவாங்க சார், நான் கூட சொல்லுவாங்க சார், இந்த 75 வயசுல ஏமா இப்படி 2 கிலோமீட்டர் நடந்து வந்து கஷ்டப்படுறீங்க, சொல்லி விட்டீங்கன்னா நானே ஒரு பையன்ட்ட கொடுத்து விட்டுருவேன்ல அப்படின்னு கூட சொல்லுவேங்க சார். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அப்பப்ப வருவாங்க சார், சில சமயம் சொல்லி விடுவாங்க, நானும் கொடுத்தும் விடுவாங்க சார், ஆனா சமீபத்தில் அவங்க எங்க வீட்டுக்கு வரவே இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லி இந்த முகேஷ் சொல்றான். போலீசார் அவனை விடுவதாக இல்ல. அந்த ரம்பத்தை காமிச்சு இந்த ரம்பத்துல ஏன் ரத்த துளிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவன் அதை இதையும் சொல்லி மழுப்புறான். போலீசார் அதை ஏத்துக்கிறதாக இல்ல. அதற்கு பிறகு போலீசார் பயங்கரமா பிரஷர் கொடுக்கறாங்க. ஆனாலும் கூட இந்த முகேஷ் அந்த நதிதேவி அம்மா எங்க வீட்டுக்கு வரவே இல்ல அப்படின்னு சாதிக்கிறான். அதற்கு பிறகுதான் போலீசார் முடிவுக்கு வர்றாங்க, சரி நம்ம பாணியில இவனுக்கு கிடுக்கு பிடிய போற்ற வேண்டியதுதான் அப்படின்னு. அதற்கு பிறகு போலீசார் அவனுக்கு கிடுக்கு பிடி விசாரணைய போடுறாங்க. போலீசாருடைய அந்த கிடுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை தாங்க முடியாத முகேஷ் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்றான். அவன் என்ன சொல்றானா, சார் அந்த அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்க சார், வந்தவங்க இந்த மாதிரி கடலை புண்ணாக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார், நானும் வழக்கம் போல சரிங்க இருங்க நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். நான் சொல்லிட்டு பின்னாடி என் ஷெட்டுக்கு போனேன். போகும்போது அந்த அம்மா பின்னாடியே வர்றதை பார்த்தேன். அந்த அம்மா என் பின்னாடி வர்றதை பார்த்த போதுதான் என் மனசுக்குள்ள அந்த எண்ணம் தோணுச்சு. அந்த அம்மா நிறைய நகை அணிச்சிருந்தாங்க, கிட்டத்தட்ட 10 பவுண்ட் தேடுங்க சார். அதனால இந்த அம்மாவை அடிச்சு தூக்கி போட்டுட்டு அந்த நகையெல்லாம் நாம அபகரிச்சுட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணேன். அது மட்டும் இல்ல, இந்த அம்மா தனியா தான் குடியிருக்குது. அதனோட மவ எப்பயாவது ஒரு தடவை தான் வரும். 3 மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் மக வந்து பார்க்கும் அந்த அம்மாவை. இந்த அம்மாவை அடுக்கு தனியா தானே இருக்குது, யாரு இதை கண்டுபிடிக்க போறா அப்படிங்கிற எண்ணத்துல தான் அந்த அம்மாவை ஷெட்டை பாக்குறீங்களா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன் நானு. அந்த அம்மாவும் ஆர்வமா வந்தாங்க. வந்தவங்க அதை இதையும் பேசிட்டே இருந்தாங்க. நான் தான் பேச்சு கொடுத்துக்கிட்டே இங்கதான் கடலை புண்ணாக்கு இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த மூளைக்கு கூட்டிட்டு போனாங்க சார். அங்க போய் நின்று கடலை புண்ணாக்கு எடுத்து கையில பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்துல என்னுடைய கார்பென்ட்ரி டூல்ஸ் எல்லாம் இருந்துங்க சார். அதுல இருந்த ஒரு சுத்தியில கையில் எடுத்து அந்த அம்மா பின்னாடி இருந்து அந்த அம்மா மண்டையிலேயே ஓங்கி ஒரு போடு போட்டாங்க சார். அந்த அம்மா அப்படியே கீழே சரிஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த அம்மா குரல் வழிய நெரிச்சேன். ஆனா அதுக்குள்ள அந்த அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அம்மாட்ட எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே இல்ல அப்படிங்கிறத உணர்ந்த உடனே மூக்குல கை வச்சு பார்த்தேன், மூச்சு நின்னு போச்சுங்க சார். அதுக்கப்புறம் குடுகுடுன்னு வெளியில ஓடி வந்து முன்னாடி எங்க வீட்டு காம்பவுண்ட் கேட்ட தாள் போட்டுட்டு பிறகு பின்னாடி ஓடி போனேன். இந்த அம்மாவுடைய நகைகளை எல்லாம் எடுத்து கொண்டுட்டு போய் வீட்டுல பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு மறுபடியும் வந்தேங்க சார். வந்த பிறகுதான் எனக்கு இந்த அம்மா உடலை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. இந்த அம்மா வயசான அம்மா தானே, அந்த அம்மா ஒரு பெரிய வெயிட்டும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால முதல்ல சாக்குல போட்டு கட்டி எங்கேயாவது கொண்டு போய் தூரமா போட்டுருவோம் அப்படின்னு தான் நினைச்சேங்க சார். சாக்குல போட்டா இந்த அம்மாவை சாக்குக்குள்ள போட முடியல, சாக்கு சின்னதா இருந்தது. அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன், சரி அப்போ இந்த சாக்குக்குள்ள போகல, நம்ம கிட்ட பெரிய சைஸ் சாக்கு இல்லாதனால இந்த அம்மாவுடைய கை காலை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய மரம் அறுக்கிற ரம்பத்தை எடுத்து இந்த அம்மாவுடைய கால்களை தனியா அறுத்தேன், கைகளை தனியா அறுத்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை வந்துச்சுங்க சார். கையையும் காலையும் அறுத்து விட்டோம், ஏன் தலையையும் அறுத்துட்டோம்னா இந்த அம்மா யாருன்னே அடையாளம் தெரியாம போயிரும்ல, அப்ப எப்படி நம்மளை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அம்மாவுடைய தலையையும் அறுத்தேன். எல்லாத்தையும் தனித்தனியாக சாக்குல போட்டு கட்டிட்டு அன்னைக்கு நைட்டு இந்த அம்மாவுடைய முண்டத்தை எடுத்து கொண்டு போய் தூரம் 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு காட்டுக்குள்ள வீசினேன். அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து கை கால் இருக்கிற சாக்கு மூட்டைகளை எடுத்துட்டு போய் இந்த பக்கம் ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மூட்டையும், அந்த பக்கம் ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மூட்டையும் போட்டுட்டு வந்தேங்க சார். அதுக்கு பிறகு வந்து தலை இருந்த சாக்கு மூட்டையை எடுத்துட்டு போய் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் ஒரு காட்டுக்குள்ள வீசிட்டு வந்தேன். இப்படி எல்லா பாகங்களையும் அவ்வளோ தூரம் தள்ளி தள்ளி போட்டும் கூட நீங்க எப்படியோ என்னை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நகைக்காகத்தான் இந்த மூதாட்டியை நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி உண்மையை இவன் ஒத்துக்கொண்ட பிறகு இவனை பிடிச்சு உள்ளுக்குள்ள தள்ளி இருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வழக்கு இன்னும் விசாரணையில் இருக்குது. இதை பற்றிய அப்டேட்ஸ் வரும்போது நம்ம கம்யூனிட்டி டேப்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை.